ஹீரோ பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிடுறதுக்காக போறாரு. அப்ப அந்த குட்டி பொண்ணு, அப்பா எனக்கு அந்த இடம் ரொம்ப வலிக்குதுப்பா, ரத்தமா வந்துச்சுன்னு சொல்றா. இதை கேட்டது அவரு பொண்ணு வயசுக்கு தான் வந்திருப்பா போலன்னு இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் செக் பண்ணி பார்த்தா டாக்டரும் உங்க பொண்ணு வயசுக்குலாம் வரல, வயசுக்கு வர வயசு இது கிடையாது, உங்க பொண்ணு யாரோ மயக்கமடைய வச்சு ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இது கேட்டது ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இந்த விஷயத்த பொண்ணு கிட்ட கேட்க முடியாம வேதனையில துடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் அந்த பொண்ணே வந்து என்ன இப்படி பண்ணுவன என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கப்பான்னு கேக்குறா. இந்த பொண்ணுமே டாக்டர் பேசுறத கேட்டிருப்பா. ஹீரோவும் உனக்கு என்ன ஆச்சுன்னு நல்லா யோசிச்சு பாருமான்னு சொல்றாரு. அப்ப இந்த குட்டி பொண்ணு பக்கத்து வீட்டு அண்ணன் வந்து ஒரு சாக்லேட் கொடுத்தாப்பா, அதை சாப்பிட்டது எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் தூங்கிட்டேன்னு சொல்றா. ஹீரோவும் அழுதுட்டு ஏன்டா என் குழந்தை இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. சார் நான் உங்க வீட்டுக்கு பெட்ரோல் திருடதான் சார் வந்தேன்னு சொல்றான். அப்ப இவன் கிடையாதுமா, நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்ல ஒரு நாள் டான்ஸ் ப்ரோக்ராம் முடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்துறதுக்காக ரூம் போனப்பா அந்த ரூம் லாக் ஆயிருந்துச்சு. எங்க ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுக்கறவரோட கார்ல போய் ட்ரெஸ் மாத்தினேன்னு சொல்லுவா. ஹீரோ அந்த கார் டிரைவரை பிடிச்சி விசாரிக்கும் போதுதான் அவன் உண்மையை சொல்றான். சார் எங்க ஓனரு பொம்பளை பொறுக்கி தான், நான் குழந்தை இப்படி பண்ணுவான்னு யோசிச்சு கூட பாக்கலன்னு சொல்றான். இந்த குட்டி பொண்ணும் இவனை மாதிரி ஒருத்தனை உயிரோட விடக்கூடாதுப்பா, கொன்னே ஆகணும்னு சொல்றா. ரெண்டு பேரும் இந்த ஆள் கொலை பண்ணா அவன் வீட்டுக்கே போறாங்க. பார்த்தா அந்த ஆளு ஹீரோ போட்டு செம்மாட்டே அடிக்கிறான். பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை மனசுல வச்சுட்டு ஹீரோ அந்த ஆளை கொடூரமா கொன்னுறான்.